அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நான் என்னோடய கார்டன்லேருந்து தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். கார்டனுக்கு வந்து பார்க்குறப்பவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த அவரைக்காய், பீன்ஸ் இதெல்லாம் வந்து காய்ச்சிருக்கிறப்ப பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் தான் காய்ச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு செடிலாம் வந்து வைக்க வேண்டியது இருக்குது. அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். இங்கே ஏற்கனவே சீட்ஸ் வந்து போட்டிருந்ததெல்லாம் முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பெருசாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் தான் வந்து போட்டிருந்தேன். அது வந்து முளைச்சி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே 2 பாட் வந்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் நீளமாக இருக்குது. இந்த பாட் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பொன்னாங்கண்ணி கீரை வந்து ஃப்ரெண்டு வந்து நட்டு வச்சுருந்தாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையே வந்து இதில் பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பாட் வாங்கிட்டு வந்திருந்தேன். கூடவே மண்ணும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மண்ணெல்லாம் இதில் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வந்து போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி தனியாக பாட்டில் வந்து நம்ம கீரை வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரே இடத்துலே வளரும். இதை வந்து நம்ம கார்டனில் நான் அப்படியே போட்டுட்டேன்னா அது எங்கே பார்த்தாலும் படர்ந்துடும். ஸோ மற்ற செடிலாம் வைக்கிறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் பாட்டில் வந்து வச்சு வளர்த்துக்க போகிறேன். இது வந்து ஃப்ரெண்டு வீட்டில் இருந்த பொன்னாங்கண்ணி கீரை தான். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த கீரையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த தண்டை மட்டும் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க. அது இந்த மாதிரி முளைச்சி வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே இந்த மண்ணில் வந்து அப்படியே பிளான் பண்ணிடலாம். இதில் அப்படி நட்டு வச்சிட்டோம்னாக்கா இந்த பாட்குள்ளேயே நமக்கு வந்து அப்படியே படர்ந்து வரும். நல்லாவே வேர் விட்டு வந்திருக்கு, நல்லா தண்ணியிலே போட்டு வச்சுருந்ததுனால. இது வந்து பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வேர் விட்டுருக்குன்னு. அப்படியே நல்லா அடர்த்தியாக வேர் விட்டுருக்கு. இப்போ இது ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்து நட்டு வைக்கணும். அங்கங்கே தனித்தனியாக பிரித்து எடுத்து நட்டு வச்சோன்னா அதுவும் இன்னும் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிறேன். நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கிறப்ப வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலையும் நடந்துகிட்ருக்கு. அதாவது பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் வீட்டில் லீக்கேஜ் பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. ஸோ அந்த வேலையும் வந்து ஒரு பக்கமாக நடந்துகிட்ருக்கு. வீட்டில் வேலை நடந்துகிட்டு இருந்தாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டு வேலை ஒழுங்காகவே போகாது. இன்றைக்கி வந்து எனக்கு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரி நம்ம வந்து கொஞ்சம் கார்டனில் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பார்த்துட்ருக்குறேன். ஆனால் கார்டனில் வந்து பார்க்குறப்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸ்னு சொல்கிறத விட அவரைக்காய் வந்து கொஞ்சம் நிறையா காய்ச்சிருக்கு. இன்றைக்கி வந்து அந்த அவரைக்காய் அதெல்லாம் வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாட்டில் வந்து பச்சை பொன்னாங்கண்ணி எல்லாத்தையும் வந்து இந்த ஒரே பாட்லேயே வந்து நான் நட்டு வச்சுக்கிறேன். கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வந்து நட்டு வச்சுருக்கிறேன். இது வளர்கிறப்ப அழகாக ஈக்குவலாக அழகாக வந்துடும். இப்போ ஒரு பாட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நட்டு வச்சாச்சு. இன்னொரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற பொன்னாங்கண்ணி கீரை வந்து நட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நிறையா தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த அவரைக்காய் வந்து நிறையா காய்ச்சிருக்குன்னு சொன்னேன்னா பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி பர்பிள் கலரில் வந்து ஃபுல்லாக அவரைக்காய் காய்ச்சிருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து இதை தான் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து அவரைக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளான். மேலே வரைக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் நிறையா அவரைக்காய் வந்து காய்ச்சிருக்கு. இப்போ இது ஒன்று ஒன்றா வந்து பறிச்சிடலாம். அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்து ஃபுல்லாக இந்த அதாவது கொடி ஃபுல்லாக நிறையா பூ இருந்துச்சு. அப்போவுமே பார்க்க அழகாக இருந்தது. அதே மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா காயும் வச்சுருக்கிறப்பையும் அழகாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து கங்கோங்கீரை வந்து வச்சுருந்தோம். அதுவுமே நல்லா க்ரோ ஆகிடுச்சு. இப்போ இதையும் வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி அவரைக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த கங்கோங்கீரை வந்து போட்டு நான் வந்து ஆக்க போகிறேன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் தட்டி போட்டு ஆக்கணுன்னா நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். என்னோடய பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஆக்கினா தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இந்த கங்கோங்கீரையை வந்து ஃபுல்லாக பறித்து எடுத்துடலாம். கங்கோங்கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாலே வந்து திரும்ப திரும்ப அது வந்து வளர்ந்து வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கீரை தான் வந்து நான் பறிச்சிருக்கிறேன். இப்போ நமக்கு தேவைப்படுறப்ப அப்பப்போ நம்ம வந்து பறிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு ஹார்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவரைக்காவை பறிக்கிறது தான். அவரைக்காய் வந்து இந்த மாதிரி கொடியில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே கொடியோடையே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாருங்களேன், பர்பிள் கலரில் அழகாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் க்ரீன் கலந்த மாதிரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சாக இருக்கிறதுலாம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்குது. இது வந்து குக் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணவும் தேவையில்லை. பச்சையாக இருக்கிறப்பவே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. குக் பண்ணுறதும் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து குக் ஆகிரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்பிளும் கொஞ்சம் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்குது. பீன்ஸ் வந்து என்னன்னு தெரியல, எனக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா வரல. ஒரே ஒரு காய் மட்டும் தான் அதில் வச்சுருக்கு. ஆனால் நிறைய பூ வைக்கிது, ஆனால் வந்து அந்தளவுக்கு காய்க்க மாட்டேங்குது. செடியும் 4-5 பீன்ஸ் செடி வச்சுருந்தேன், அதாவது கொடி வந்து வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் தான் ஒழுங்காக க்ரோ ஆகிருக்கு. மற்றதெல்லாம் வந்து ஸ்னெயில் பாதி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதாவது ஒரு இடத்துல லைட்டாக கட் ஆனால் கூட பீன்ஸ் செடி அப்படியே வந்து செத்து போயிடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து முருங்கைக்காய் இருக்குது. இந்த முருங்கைக்காவும் இன்றைக்கி வந்து பருப்பானத்தில் போட்டோன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு பருப்பான மாதிரி தான் செய்ய போகிறேன். ஸோ முருங்கைக்காவையும் இப்போ வந்து பறிச்சிடலாம். முருங்கைக்காய் நிறைய பிஞ்சு வந்து வச்சுருக்கு. ஆனால் இந்த ஒரு முருங்கைக்காய் மட்டும் தான் இன்றைக்கி குக் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதனால் இதையும் வந்து பறிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி குக்கிங்க்கு தேவையான மிளகாவும் வந்து பறிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் சில்லி தான். பர்பிள் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சில்லியும் வந்து பறிச்சிடுறேன். இது கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து குக்கிங்க்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காரம்லாம் இருக்காது. அதனால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, மிளகா வாசம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து நான் பறிச்சிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காவும் பர்பிள் கலரில், சில்லியும் பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கலராக தான் தெரியுது. ஸோ இன்றைக்கி ஹார்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே கத்திரிக்காய் செடியெலாம் பூ வச்சுருக்கேன், இன்னும் வந்து காய்க்க ஆரம்பிக்கல. இன்ஷால்லா இதுவும் காய்ச்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து பருப்பானை வந்து வைக்க போகிறோம். ஆனால் வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம கடையில் வாங்கினது தான் வந்து எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் பறிச்சிருக்கிற அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து பொரியல் அளவுக்கு வந்து இல்லை. இது வந்து கொஞ்சம் பொரியல் மாதிரி பண்ணோன்னா ரொம்ப கொஞ்சமாக போயிடும், எல்லாருக்கும் பத்தாது. ஸோ அதனால தான் பருப்பானத்தில் போட்டுடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேன். பீன்ஸும் ஒன்று தான் இருக்குது, அதையும் வந்து பருப்பானத்தில் போட்டுடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து பறிச்சிட்டு வந்து அவரைக்காவை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவரைக்காய் வந்து க்ரோ பண்ணுறேன். மற்றதெல்லாம் க்ரோ பண்ணியிருக்கேன், அவரைக்காய் வந்து ஃபஸ்ட் டைம் க்ரோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால பார்க்கவே ஆசையாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கங்கும் கீரையும் இன்றைக்கி வந்து பரட்ட போகிறேன். இது வந்து பாருங்களேன், பறித்து கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆகிடுச்சில்ல. ஆனால் கடையெல்லாம் வச்சுருக்கிறப்ப எப்படி அவ்வளோ நேரம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது வந்து முருங்கைக்காவும் ஒன்று போதும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறியும் யூஸ் பண்ணிவிட்டு வீட்டில் கொஞ்சம் காய்கறியும் சேர்த்து போட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். எனக்கு வந்து எல்லா காய்கறியுமே வந்து நம்ம கார்டன்லேருந்து பறித்து ஆக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. இன்ஷால்லா அதுவும் ஒரு நாள் நிறைவேறும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காவை கட் பண்ணி இங்கே போட்டுட்டேன். அதே மாதிரி வந்து கத்திரிக்காய் வந்து வீட்டில் இருந்தது 2 வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அவரைக்காவையும் சின்னதாக கட் பண்ணி சாம்பாருக்கு போட்டேன்னா நல்லாயிருக்கும். இது எல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து நான் சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் இல்லை, ஆக்சுவலாக அது வந்து பருப்பானம் தான் வந்து செய்ய போகிறோம். இங்கே வந்து ஏற்கனவே வந்து மாங்காய் வீட்டில் இருந்து வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து பார்த்திங்கன்னா பருப்பானத்தில் போட்டோன்னா நல்லாவே இருக்கும். வீட்டில் வந்து வேலை நடந்துட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா அவங்கக்கிட்ட தான் வந்து ஹஸ்பண்ட் பேசிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் வந்து பெருநாளைக்கு முன்னே பார்க்க வேண்டிய வேலை. ஆனால் வந்து அவங்க அந்த பெயிண்ட் அடிக்கிறவங்கலாம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால பெருநாள் கழித்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளோட குக்கிங் வேலையை பார்க்குறதுக்காக கிச்சனுக்கு வந்தாச்சு. இந்த அவரைக்காய் எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் அவரைக்காய் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு மருந்து எதுவுமே வந்து இதுக்கு நான் கொடுத்தது கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆர்கானிக் தான். நம்ம வீட்டிலே இருக்கிற ஃபுட் வேஸ்ட் அதெல்லாம் போட்டு தான் வந்து க்ரோ பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நான் வந்து இந்த ஃபிஷ் ஃபர்டிலைசர் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா மீனோட அந்த கழிவில் செய்கிற ஒரு ஃபெர்டிலைசர் தான். ஸோ அதை வந்து நம்ம செடிக்கு யூஸ் பண்ணுறதுனால செடி ஒன்றும் வந்து பாதிக்காமல் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காகவும் இருக்கும்.
ஆர்கானிக் ஃபிஷ் ஃபர்டிலைசர் தான் அதுவுமே. அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் ஒன்று இருந்துச்சுல்ல, அதையும் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் அப்படியே கட் பண்ணுறப்பவே வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. அப்படியே பச்சையாக சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சு. அது உள்ளே இருக்கிற அந்த பீன் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாக சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டாக சாப்பிட்டு பார்த்தப்ப லைட்டாக இனிப்பாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சையாக சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால சாப்பிடல. பச்சையாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள், கலரே அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு அவரைக்காய் அப்படி 2ஆக கட் பண்ணி போட்டோன்னா நல்லாயிருக்கும். எந்த காய்கறியுமே வந்து நம்ம வீட்டில் க்ரோ பண்ணி அதை குக் பண்ணி சாப்பிட்றோங்கிறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்குமே இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னும் வந்து நான் நிறையா எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப வெயிலாக இருந்ததுனால செடியெல்லாம் வந்து ரொம்ப வாடி போயிடுச்சு. ஒரு செடி தான் நல்லா க்ரோ ஆகி வந்திருக்கு. இன்ஷால்லா நம்ம இதை அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து க்ரோ ஆகி வரும். இப்போ வந்து கொஞ்சம் வெயில் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன். கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் 2 months இருந்ததுக்கு. ஏன்னா லாஸ்ட் 2 months பார்த்திங்கன்னா சரியான வெயில். அதனால் எந்த செடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோ ஆகி வரல. சில இதெல்லாம் அப்படியே பாதியோடையே காஞ்சு போயிடுச்சு. அதுவும் நான் வச்சதுலேயே ரொம்ப ஃப்ளாப் அப்படி ஏறினான்னு கேட்டிங்கன்னா முள்ளங்கி தான். சுத்தமாக வந்து வரவே இல்லை. சரியான வெயிலாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அதால் க்ரோ ஆகி வரவே முடியல. அது எல்லாத்தையும் இப்போ எடுத்து போட்டுட்டேன். திரும்ப தான் நம்ம வந்து திரும்ப சீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பானத்துக்கு தேவையான அவரைக்காய், அப்புறம் வந்து முருங்கைக்காய் இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கத்திரிக்காய் தான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை வந்து போட்டுக்கலாம். இன்றைக்கி கேரட் இருந்துச்சு, ஆனால் கேரட் போட சுத்தமாக மறந்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் தண்ணியில் போடுறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் ஃபஸ்ட்டே நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் இந்த தண்ணியில் வந்து சேர்த்துருக்குறேன். இதுலேயே போட்டுட்டு தான் நான் வந்து இப்போ குக் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி காய்கறியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாச்சு. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே தண்ணியோடு வந்து ஸ்டவ்வில் நான் வச்சுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் வந்து நான் சாம்பார் பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி வேணாம் விருப்பம் இல்லைங்கிறவங்க கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். அதாவது மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக மல்லித்தூள் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே வந்து பருப்பாட்டுக்கு சாம்பார் பொடியை வந்து சேர்த்துருவேன். இப்போ இதை லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மாதிரி குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாவே குக் ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் சேர்த்துட்டு இது ஒரு 5 minutes போல் மட்டும் வந்து நான் குக் பண்ணிக்கிறேன். அவரைக்காய் வந்து நல்லா பிஞ்சாக இருந்ததுனால ரொம்பவே சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இதை சாப்பிடவே எனக்கு ஆசையாக இருக்குது. இது ஒரு 5 minutes மட்டும் குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வேக வச்சுருக்கிறேன். அதை வந்து லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கலாம். இதில் வந்து புளி தண்ணி சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மாங்காய் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால புளி தண்ணி வந்து நான் சேர்க்கலை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு சுத்தமாக இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச காய்கறி இது எல்லாத்தையும் வந்து இதுலேயே வந்து நான் சேர்த்துட்றேன். இப்போ இந்த சட்டிலேயே வந்து நம்ம பருப்பானத்துக்கும் வந்து தாளித்து விட்டுருக்க போகிறோம். இப்போ சட்டி வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கறிவிடகம் வந்து சேர்த்துக்கலாம். கறிவிடகம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். ஊர்லேயே வந்து அம்மா போட்டு வைக்கிறத எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த பாட்டிலில் வச்சுருக்கிற எண்ணெய் இவ்வளோ தான் வந்து கறிவிடகம் வந்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கிக்கிட்டே இருக்கிற டைமில் கரெக்டாக ஃபாரா வந்து காலேஜ்லேருந்து வந்திருந்தாங்க. வந்ததுமே இல்லை காஞ்ச மிளகா போடுறியாம்மா அப்படின்னு கேட்டால், காஞ்ச மிளகா 2 மட்டும் கூட போடுறேன் அப்படின்னேன். நான் காஞ்ச மிளகா 2 மட்டும் கிள்ளி போட்டிருந்தேன். அவள் இஷ்டத்துக்கு அவள் கையில் இருந்ததை வேறு போட்டுட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து இதில் வந்து போட்டிருக்கிறேன். அவன் வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால எனக்கு வந்து நான் என்ன குக் பண்ணுறேன் அப்படிங்கிறதே எனக்கு வந்து மறந்து போயிடுச்சு. வந்ததும் காலேஜ் கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போடாமையே வந்து இந்த பருப்பு காய்கறிலாம் வேக வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து இதில் வந்து நான் ஊற்றி விட்டுட்டேன். இதை வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுவேன். அதையும் நான் சுத்தமாக மறந்துட்டேன். தக்காளி, பெருங்காயத்தூள் இது 2மே போடல. சரி பெருங்காயத்தூள் கடைசியாக போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெருங்காயத்தூள் இன்றைக்கி நான் வந்து சேர்க்கவே இல்லை. கொஞ்சமாக மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆல்ரெடி நம்ம சாம்பார் பொடியிலே பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருப்பாங்க அப்படிங்கிறதுனால அதோட வாசம்லாம் லைட்டாக இருக்க தான் செஞ்சுது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் கடைசியாக வந்து நான் சேர்த்துருக்குறேன். அதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு கொதி விட்டுட்டோன்னா அந்த தக்காளிலாம் நல்லா குக் ஆகிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி இதை வந்து ஒரு 5 minutes மாதிரி நம்ம குக் பண்ணிக்கலாம்.
5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு குக் பண்ணியிருந்தேன். நல்லா இது வந்து வெந்து வந்துருச்சு. கடைசியாக மல்லி இலை தூவிட்டு இது அப்படியே லிட் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பருப்பானும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கங்கோங்கும் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து நான் இது வீடியோ எடுக்கல, இது சிம்பிளான ரெசிபி தான். கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு இதை வந்து குக் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் சிக்கன் ஸ்டாக் க்யூப் வந்து சேர்த்துருக்குறேன். அது சேர்த்தா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வந்து நான் சேர்த்துருக்குறேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வந்து குக்கிங் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.